Ashok Nandavaram, Madavaram, Ini Metrovaram. CMDA plot starts at rupees 7 lakhs. Super Saravana Stores in Super Diwali offer. Your shopping destination for all. இறந்தவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பது இல்லை அப்படின்ற ஒரு ஒத்த கருத்து எல்லாத்துலயும் எதிரொலிக்குது. நல்லவர் கெட்டவர்ன்றது இந்த உலகத்துல நிரந்தரமா எதுவும் கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க முடிவெடுத்து வாழறாங்க. அதுல மெஜாரிட்டி போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இன்னார பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க போய் பார்த்துக்கிட்டு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஆத்மானா அழைச்சிக்கிட்டு வருவாங்க. பேசி முடிக்கிற வரையிலும் அவங்கள திருப்பி போற வரையிலும் உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு உங்க பக்கத்திலே இருப்பாங்க. ஆனா வாய்ப்பு உண்டு, நம்ம குறிப்பிட்ட ஒரு ஆன்மா கூட பேசலாம். வழிமுறை இது. இந்த வழிமுறையில போனீங்கன்னா முடியும். ஓவியர்கள் வரைந்த கற்பனை உருவத்தை வச்சுக்கிட்டு மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அது நம்ம மனிதர்களுடைய மைண்ட்ல ஏறிடுச்சு, பதிவாயிடுச்சு. உங்களுடைய கர்மாவை யாருமே இறைவன் கூட மாற்றுவது இல்லை. வியாபார நோக்கத்துக்காக தான் நீங்க போறீங்க ஆன்மீகத்துக்கு. இதுதான் காரணம். அதனாலதான் உங்க எண்ண அலைகள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை கண்டு ஓடுறாங்க சித்தர்கள். ஆவிகளோட பேசுவது எப்படி? ஒரு சாதாரண மனிதரால ஆவிகளோட பேச முடியுமா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒய்ஜா போர்டுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏபிசிடி லெட்டர்ஸ் வச்சு பேசுறது. அது அடிப்படை. அது 2 வார்த்தைகள் கலந்தது. ஒய்ஞா, ஒய் அப்படின்ற ஃப்ரெஞ்சு வேர்டு, ஞான்ற ஜெர்மன் வேர்டு. இதுக்கு கலந்து ஒய்ஜான்னு பேர். இது இந்த ஒய்ஞான்னு தான் கரெக்டான வேர்டு. இது அதாவது வாட் யூ வாண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நான் தான் இது இன்னமும் மூக்கால் பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன இந்த ஒய்ஜான்ற வார்த்தையை தமிழில் அறிமுகப்படுத்துனது முதல் நான் தான். அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துடுச்சு, எல்லாருக்கும் ஏற்றுக்கிட்டாங்க. இது அடிப்படை. ஒரு டம்ளர் கவுத்து ஏபிசிடி லெட்டர்ஸ் வச்சு பேசக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் ரொம்ப லேட் ஆகும். அதில் இது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்னு பேர். கையில் பேப்பர் பேனா பிடிச்சி கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம கை தானாகவே இயங்கி நம்ம கை மூலமாகவே மெசேஜஸ் வரும். இறந்தவங்களுடைய இது வரும் மெசேஜஸ். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம மூலமாகவே வெளிப்படும். மயக்க நிலை பேச்சு, டிரான்ஸ்மீடியம்னு சொல்லி நம்மளை முழுமையாக ஆக்கிரமித்து நம்மளை நம்ம வாய் மூலமாக பேசக்கூடியது. அப்போ நமக்கு எதுவும் கிடையாது, தெரியாது. அதுக்கு அடுத்து யாராவது எதிராக உட்காந்து கேட்கணும். இது அடுத்தது நல்லா பழகிட்டால் ஒரு மனசுக்குள்ளேயே பதில் வரும். மைண்ட் ரீடிங் மாதிரி அது அந்த மாதிரி பேசலாம். பிளான்செட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஒய்ஜா போர்டு தான் பிளான்செட்டுன்னு சொல்லி பல பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. கல்யாண முருங்கை மர பலகையில் ஆட்டின் மாதிரி செய்து அதில் ஒரு ஓட்டையை போட்டு பேனா சொருகி 2 பக்கமும் வீல் வச்சு இப்படி வைக்கணும். இப்படி வச்சு அதில் நம்ம கையை வச்சோம்னா அந்த பேனா இப்படி இருக்கும். கை மூவ் ஆகி நம்ம அந்த பேனா அப்படியே எழுதும். கல்யாண முருங்கை மரம்னா அதுக்கு பவர் அதிகம். எப்போவுமே வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுதுன்னு வாங்க, சாதா முருங்கை மரம் இல்லை. கல்யாண முருங்கை மரத்துக்கு அப்படி ஒரு விசேஷ ஆற்றல் உண்டு. லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு மரத்தையே ஒரு மனுஷன் தூக்கலாம். இது மாதிரி பல முறைகள் இருக்குது. சாதாரண மனிதர்கள் தான் வெற்றிகரமாக இன்றைக்கி தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா, உலகம் பூரா பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டை காலி பண்ணணும், ஒரு 10 வருஷம் ஒரு வீட்டில் குடியிருக்கோம் அப்படின்னாலே இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நம்மளுக்கு மனசு ஒத்துக்காது. இப்போ திடீர்னு இவ்வளோ வருஷம் இருந்துட்டு ஒரு உடலை விட்டு உயிர் பிரியும் போது அந்த ஆவிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதை எப்படி ஏற்றுக்கும்? நீங்கள் எப்படி நம்ம கூட வாழ்ந்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது நினச்சி அழறீங்களோ அதே நிலைமையில தான் அந்த ஆத்மாவும் இருக்கும். நமக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி அதுவும் கண்ணீர் வடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சமாதானம் ஆகிக்கிறீங்களோ, இது இயற்கை. அதாவது அது ஒரு குறிப்பிட்ட காலமானால் எல்லாரும் போக வேண்டியது. இறந்தவனை சுமந்தவனை இறந்துட்டான்னு அசோகன் பாடினார் பாருங்க. அதை நினச்சி நீங்கள் எப்படி ஆறுதல் படுறீங்களோ அதே மாதிரி அந்த ஆவியும் ஆறுதல் அடையும். ஏற்கனவே போன நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கள ஆறுதல் படுத்துவாங்க, உதவி பண்ணுவாங்க. நிலைமையை எடுத்து சொல்லி ஆறுதல் அளித்து அங்கே நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள தயார்படுத்துவாங்க. அங்கேயும் இதே மாதிரி போட்டி, பொறாமை, சச்சரவு இதெல்லாமே இருக்குமா? இல்லை அங்கே எப்படி இருக்கும்? அதாவது ஆவிகள் உலகம்ன்றது பல்வேறு நிலைகளை உடையது. பாவலோகம், மத்தியலோகம், புண்ணியலோகம்ன்றது நம்ம ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் நடைமுறைக்கு ஏற்றபடி. மேலே மறைமலை அடிகள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சீனியர், அவர் இந்த ஆவியுலகத்துறையில் ஆர்வமுடையவர். மரணத்தின் பின் மனிதர் நிலைன்னு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த நூலை படித்தோம்னா அவர் அருள் இருள்னு 2 நிலைன்னு சொல்கிறார். மேலை நாட்டவர்களை படித்தோம்னா ஒன்றின் மேல் ஒன்றாக 7 அடுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம புராண இதிகாசங்கள் 7 14 லோகங்கள்னு சொல்லுது.
ஆக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும், கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும், இறந்தவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை அப்படின்ற ஒரு ஒத்த கருத்து எல்லாத்துலேயும் எதிரொலிக்குது. அந்த மாதிரி வரும்போது அவங்க பல்வேறு நிலைகளில் இருக்காங்க. இந்த பாவலோகம்ன்றது சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஆவிகள் வந்து கருப்பாக இருக்கும் அந்த உடல் தன்மை. அதுக்கப்புறம் மேல்நிலைக்கு வரும்போது, மத்திய லோகத்துக்கு வரும்போது சாம்பல் கலராக இருக்கும், வெண்மை கலந்த சாம்பலாக இருக்கும். அதற்கு மேலே புண்ணிய லோகம்னு வரும்போது நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கும். அந்த நிலைகள் ஒரு உலகத்திலையும் பல்வேறு ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த பல்வேறு நிலைகள் போக 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 அவங்களுடைய பிரைட்னஸ் அதிகமாகிட்டே போகும். அவங்க அந்த கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் சொல்லக்கூடிய போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே வரும்போது அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. புண்ணிய லோகத்துக்கு வரும்போது நம்ம வாழ்ந்த காரணம் என்ன, நம்ம தவறு செய்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுவாங்க. பழைய பிறவிகளெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க வரும்போது ஏற்கனவே வந்து எத்தனையோ பிறவிகள் எடுத்தோம், எத்தனையோ மகன்கள் நமக்கு, எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணோம், எத்தனையோ பேர் அப்பா அம்மாவாக இருந்தாங்க, நம்ம வந்து எத்தனையோ பேருக்கு அப்பா அம்மாவாக இருந்தோம் அப்படின்ற ஒரு பழைய நினைவுகள் வரும்போது அவங்களுடைய மைண்டு வந்து ஒரு பரவலாக பொதுப்படையாக மாறிடும். அவங்க வந்து இறைவன் பேரில் நாட்டத்தை செலுத்துவாங்க. அவங்க போட்டி பொறாமைக்கு இடம் கிடையாது. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவர் இறக்கும் பொழுது, ஏன்னா அவருக்கு ஒரு 5 மொழி தெரிஞ்சிருக்கு, இல்லை 10 மொழி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவர் இறக்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவை நம்மளால் கிடத்திக்க முடியுமா? அதுக்கு அவங்க அனுமதிச்சா அது வாய்ப்பு இருக்கா இறப்பின் பொழுது? அது வந்து இறைவன் அனுமதிக்கணும். அவர் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லலை, இறைவன்கிட்ட உத்தரவு கேட்குறேன்னார். அவர் நல்ல ஆன்மீகவாதியாக இருந்ததுனால அவருக்கு உத்தரவு கிடைச்சிது. எனக்கு விதி இருந்ததுனால அதுக்கான இது கிடைச்சிது. ஏன்னா நானும் முருகனை கும்பிட்றவன். அந்த அடிப்படையில் கிடைச்சிருக்குது. இறைவன் தான் மனசு வைக்கணும், மனிதர்கள் இது வந்து முடிவு பண்ணுறது கூடாது. இப்போ ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் கூட நான் போய் சேர்ந்துட முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நீங்கள் போய் சேரக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை மட்டும்தான் சந்திக்க முடியும். நீங்கள் என்ன பாவ புண்ணியம் செய்துட்டு போனீங்களோ அதே பாவ புண்ணியம் செய்துட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னோர்களை மட்டும்தான் நீங்கள் சந்திக்க முடியும். ஏன்னா பல்வேறு நிலைகள், பல்வேறு பிரிவுகள். அங்கே உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊரில் குடியிருக்கிறவங்கள தான் நீங்கள் சந்திக்க முடியும். வெளியூரில் இருக்கிற ஆளை நீங்கள் சந்திக்க முடியாது. அந்த மாதிரி தான். இல்லை, இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்னா, நான் இறந்துட்டேன்னா என்னுடைய அம்மா அப்பாவை போய் பார்த்துருவேன் அப்படின்றது ஒரு சாதாரணமான எண்ணம் தான் மனுஷனுக்கு இருக்கிறது இயல்பு. இது சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? நீங்கள் வந்து புண்ணிய லோகம் நல்லதே பண்ணி, நல்லதே பேசி, நல்லதே நினைத்து வாழ்ந்திருந்தால், நல்ல மேல்நிலைக்கு நீங்கள் போகிற தகுதியோடு நீங்கள் இறந்திருந்தால், மேல்நிலைக்கு சென்றால், அவங்க வந்து ஒரே இடத்துல இல்லைன்னாலும் கீழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு பார்க்க முடியும். கீழே இருந்து மேலே வர முடியாது. மேலே இருக்கிறவங்க கீழே போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக வந்து உதவிகள் பண்ணிட்டு வரலாம். அப்பா அம்மாவுக்கும் அது பொருந்தும், மற்ற உறவினர்களுக்கும் அது பொருந்தும். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது இப்படி சாத்தியம் அப்படின்னா, அப்போ ஒரு ஆவி லோகத்துக்கு நம்ம போயிட்டோன்னா கூட அம்மா அப்பாவுக்கு மகனாகவே திரும்பவும் வந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இறைவன் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணணுன்றது. அது வந்து அங்கே போன பிறகு நீங்கள் வந்து இறைவனிடத்துல தான் ப்ரேயர் பண்ணணும். நான் என் குடும்பத்துக்கே நான் போகிறேன்னு. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் அந்த சென்டிமெண்ட் ஃபீலிங் அதிகம். பெரும்பாலான ஆவிகள் வந்து பிறவிக்கு வரும்போது இந்த பிரார்த்தனை, இந்த கோரிக்கையை தான் வைக்கின்றன. என் குடும்பத்திலே பிறக்கிறேன்னு. பெரும்பாலும் நம்மளுடைய மகன் வந்து நம்மளுடைய தகப்பனாராக இருக்கலாம், நம்மளுடைய தாத்தாவாக இருக்கலாம், நாமளே வந்து நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கலாம், நம்ம குடும்பத்திலே வாழ்ந்திருக்கலாம் ஒரு காலத்தில். இந்த இந்தியாவில் இறக்கக்கூடிய ஆத்மாக்கள் மட்டும் இந்த சென்டிமெண்ட்லேருந்து மாறுறது இல்லை. இது நான் அனுபவத்தில் பார்க்குறேன் நிறைய. இந்த ஆவி உலகம் அப்படின்றது ஒன்று கட்டி ஆள்வது யார்? இறைவன் தான். யூனிவர்சலுக்கு பூரா இறைவன் தான். இந்த இறைவன் நீங்கள் குறிப்பிடுவது யாரையா இருக்கும்? ஒளி. ஒளி. ஒளி அதாவது மேலே போக 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 வந்து ஆவிகளுடைய உருவம் பிரைட்னஸ் அதிகமாகிட்டு போகும்னு சொன்னேன். நீங்கள் எல்லாருக்கும் மேலே சீஃப் அத்தாரிட்டி வந்து இறைவன்னு தான் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. நீங்கள் வந்து அந்த ஆவிகளுக்கே இவ்வளோ பிரைட்னஸ் இருந்ததுன்னா இறைவனுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும். அதனால தான் எல்லார் கண்ணுக்கும் அது ஒளி ரூபத்தில் காட்சி கொடுக்குது. நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி தான் ஆவிகள் சொல்கிறாங்க. என்னை யார் எந்த ரூபத்தில் வணங்கி வழிபடுகிறார்களோ அந்தந்த உருவத்தில் நான் காட்சி அளிக்கிறேன். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஆவிகளுக்கும் பொருந்தும்.
வாழ்கின்ற போது என்ன உருவத்தில் அவங்க வந்து பூஜை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சந்திக்கிறாங்க. இப்போ ஆவிகளில் நல்ல ஆவி கெட்ட ஆவின்னு ஏதாவது உண்டா? இப்போ நீங்கள் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் கெட்டவர்ன்றது வந்து இந்த உலகத்தில் நிரந்தரமாக எதுவும் கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க முடிவெடுத்து வாழறாங்க. அதில் மெஜாரிட்டி போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக நற்செயல்கள் செய்திருந்தீங்கன்னா நீங்கள் நல்லவர், அதிகமாக தீய செயல்கள் உங்களால் மற்றவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கெட்டவர். அந்த அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுது. இப்போ ஆவிகள் உலகம் எப்படி இயங்கும்? அதாவது இன்னைக்கு இப்போ நம்ம சாதாரணமாக உலகத்தில் காலையில் எழுந்திரிக்கிறோம், பிழைப்புக்காக சில வேலைகளை பார்க்குறோம், அதன் மூலிமா பொருள் ஈட்டுறோம், சம்பாதிக்கிறோம், இப்படியே வாழ்க்கை நகருது. அங்கே எப்படி இருக்கும்? அங்கே ஒன்றும் கிடையாது, தொழில்னு ஒன்றும் கிடையாது. தன்னுடைய குடும்பத்தினரோட பெரும்பாலும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலியிலே 10 வருஷம் 20 வருஷம் இங்கேயே வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்து குடும்பத்தோடு மீண்டும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இருக்கக்கூடிய ஆவிகள் தான் உண்டு. பெரும்பாலான ஆவிகள் அப்படி இருக்காங்க. நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளை எண்ண அலைகளால் நம்மளை வந்து வழிகாட்டிக்கிட்டு இருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. நம்ம சாதாரண மனசில் உதிக்கும் சில எண்ணங்கள், அதெல்லாம் வந்து இறந்தவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய எண்ணங்கள் தான். இந்த மாதிரியெல்லாம் வழிகாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக இப்போ உலகத்தினுடைய நடைமுறைகளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் வந்து அங்கேருந்து தான் நிர்ணயம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பல புத்தகங்கள் மேல்நாடுகளில் கூட எழுதப்பட்டிருக்குது. இப்போ ஆவிகளோட நம்ம பேசுறது சாத்தியம் அப்படின்னா நாம் விருப்பப்பட்ட குறிப்பிட்ட ஒரு நபர் கூட இறந்தவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்லை அந்த நேரத்தில் எந்த ஆவிகள் உடன்படுதோ அந்த ஆவிகள் கூட தான் பேச முடியும்? இல்லை, இதில் வந்து ஒரு கண்டிஷன் உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஆவி இது நம்மளை விரும்பி வரும். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க நடைமுறையில், ஒரு லவ்வில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ விரும்புகிற பெண்ணை விட உன்னை விரும்புகிற பெண்ணை கட்டிக்கிறது தான் நல்லதுன்னு. அது இப்போ லேடிஸுக்கு அது பொருந்தும். உன்னை விரும்புகிறவனை கட்டிக்கிறது தான் நல்லதுன்னு. அப்போ தான் நல்ல பிரியமாக இருப்பாங்கன்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. அதே மாதிரி உங்களை நாடி உங்களுக்கு உதவி செய்வதற்குன்னு சில ஆத்மாக்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து கைடிங் ஸ்பிரிட்டுன்னு பேர். அது உறவினராக இருக்கலாம், அசலாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். எப்போ அழைச்சாலும் அவங்க வருவாங்க. அவங்க தான் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பாங்க. அந்த ஆத்மா கிட்ட சொல்லி நான் இன்னாரை வந்து பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க போய் பார்த்துக்கிட்டு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஆத்மானா அழைச்சிக்கிட்டு வருவாங்க. பேசி முடிக்கிற வரையிலும் அவங்கள திருப்பி போகிற வரையிலும் உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் பக்கத்திலே இருப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல முறை. அது இல்லை நீங்கள் யார் வேணாலும் கூப்பிடல, எம்ஜிஆரை கூப்பிட்றேன், ஜெயலலிதாவை கூப்பிட்றேன், கலைஞரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரண ஆவிகளே அந்த பேரை சொல்லி ஏமாற்றும். இதில் ஏமாந்து போயிடுவீங்க நீங்கள். அது வந்து சில துஷ்ட ஆவிகள் உங்களை உடம்பை ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக பொசஸ் பண்ணிடுச்சுன்னா எளிதில் உங்களுடைய கேரக்டரே மாறிடும், உங்களுடைய நடவடிக்கைகள் மாறிடும், வாழ்க்கையே மாறிடும். அதனால் இது இந்த கைடிங் ஸ்பிரிட் மூலமாக போனீங்கன்னா அதுக்கு தெரியும் இவங்க இந்த ஆவி வந்து பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி நமக்கு சேஃப்கார்ட் பண்ணும். அதுதான் முறை. ஆனால் வாய்ப்பு உண்டு, நம்ம குறிப்பிட்ட ஒரு ஆன்மா கூட பேசலாம். வழிமுறை இது. இந்த வழிமுறையில் போனீங்கன்னா முடியும். இப்போ உதாரணமாக ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உங்களை நாடி வர்றாங்க, இன்னார் கூட நான் பேசணும்னு வரக்கூடிய மனிதர்களில் எந்த ஒரு கோரிக்கை அதிகபட்சமாக நீங்கள் பார்க்க? அதை வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கு முன்னே செய்துக்கிட்டு இருந்தேன். உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னு எடுத்துட்டேன். இப்போ வந்து சித்தர்கள் உயர்நிலை ஆத்மாக்கள்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆவி உலக ஆராய்ச்சி மையம்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அமைப்புக்கு வரும்போது நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சுய அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, சுய சிந்தனை இருக்குது. ஆனாலும் நம்முடைய செயலுக்கு மீறி, நம்முடைய சிந்தனைக்கு மீறி வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படும் போது காரணம் புரியாமல் ஒழிக்கிறோம். அந்த மாதிரி நிலையில் வரும்போது என்ன காரணம், எப்படி போனால் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கர்மாவையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் பார்த்து அதுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. என்னை தேடி வர்றவங்க இஸ்லாமியர்கள் வர்றாங்க, கிறிஸ்துவர்கள் வராங்க, இந்துக்கள் வராங்க. அவங்களுக்கு தகுந்த பரிகாரங்கள் கொடுப்பாங்க. பரிகாரம்னா எளிமையான பரிகாரம். ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடு, கோயிலில் போய் விளக்கேட்டு, இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள். அதை செய்யும்போது பேக்ரவுண்டில் இவங்க ஆத்மாக்கள் இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணி சரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது மட்டும்தான். இன்றைக்கும் சித்தர்கள் இந்த காலகட்டத்திலையும் வாழ்கிறாங்கன்னு நம்பப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? நீங்கள் அதில் ஆராய்ந்த விஷயங்கள்லாம் என்ன? அதாவது சித்தர்கள்னு நம்ம நினைக்கிறது இந்த 18 சித்தர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா அவங்கள தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம் நம்ம.
அந்த 18 பேருக்கு வந்து அகத்தியர்னா குள்ளமாக இருப்பார், இவர் இப்படி இருப்பார், அவர் இப்படி இருப்பாருன்னு ஓவியர்கள் வரைந்த கற்பனை உருவத்தை வச்சுக்கிட்டு மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அது நம்ம மனிதர்களுடைய மைண்டில் ஏறிடுச்சு, பதிவாயிடுச்சு. இவர் சித்தர் அகத்தியர் வராருன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி குள்ளமாக ஒரு தொப்பையுமா வந்தால் தான் நம்ம அகத்தியர்னு ஏற்றுக்குவோம். வேறு உருவத்தில் வந்தாருன்னா வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 11 சித்தர்களுக்கு மேலே எவ்வளோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த திருவண்ணாமலை, சதுரகிரி மலை இந்த மாதிரியெல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ சித்தர்கள் குகைகளில் இருக்காங்க. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு நம்ம இங்கேயே ரோட்லேயே திரிகிறாங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா பல்வேறு பித்தர்கள் வடிவில் அந்த சித்தர்கள் திரிகிறார்கள். அவங்கள கண்டு, அவங்களுடைய தோற்றத்தை கண்டு நாம் தான் ஒதுங்கி போயிடுறோம். விதி இருந்தால் அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். ஆக சித்தர்கள் என்றைக்கும் எந்த காலகட்டத்திலும் இந்த ராக்கெட் யுகத்திலும் இருப்பது உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தர்கள் இவ்வளோ பேர் இருந்தும் கூட இந்த 2020 நிறைய அழிவுகளை நம்ம பார்க்குறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதற்கான தீர்வுகள் என்ன? இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நீங்கள் பண்ணது உண்டா? இந்த 2020 இப்படி தான் இருக்குமா? இறைவன் ஒரு கணக்கு போடுறான், இந்தந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அழிவு வரணும்னு. உதாரணமாக நம்ம குரான்லேயும் வந்து பைபிள்லேயும் பார்த்தா ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுன்னு ஒரு குறிப்பு இருக்குது. நோவா வந்து போட்டு கட்டி அதில் எல்லா உயிரினங்களையும் ஏற்றுக்கிட்டு போனாருன்னு வருது. அதே மாதிரி குறிப்பு குரான்லேயும் வருது. நீங்கள் இப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டு குமரி கண்டம் அழிஞ்சதுன்றது வரலாற்று தகவல் இருக்குது. அது எதனால் வந்தது? இறைவனே வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாறுதலை உண்டாக்கிக்கிட்டே இருக்கான். அதாவது இந்த காந்த துருவங்கள் தானாகவே மாறுது, இந்த பூமியில் ஏற்கனவே மாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இமயமலைக்கு போனீங்கன்னா வந்து கடலினுடைய மீன் படிவங்கள் இருக்குது பனிக்கு அடியில். மீன் அங்கே எப்படி வந்தது? ஒரு காலத்தில் இமயமலை கடலுக்கு அடியில் இருந்திருக்குது, அப்படியே மேலே வந்ததுன்றாங்க. ஆக இந்த மாற்றங்கள் யாரால் செய்யப்படுகின்றது? நமக்கும் மேற்பட்ட ஆற்றல்கள், எங்கேயோ பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் தான் இதை செய்கின்றது. இது வந்து இறைவனுடைய ஆற்றலில் சித்தர்கள் தலையிட மாட்டாங்க. அவங்க வந்து இறைநிலை அடைந்தவங்க. என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். எதுலேயுமே அவங்க மாறுதல் உண்டாக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனால் கூட வந்து பேச மாட்டாங்க. நமக்கு அவங்களோட பேசக்கூடிய விதி இருந்தால் தான் பேசுவாங்க. ஒன்றுமில்லை, நம்ம இன்றைக்கி விசிறி சாமியார்னு சொல்லக்கூடியவர் நான் வந்து அறிமுகமாகி நான் பார்த்து பேசியிருக்கேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே அவர் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அப்போவும் அவர் தூங்க மாட்டார், எங்கே போகிறாருன்னு தெரியாது. பகலில் வரும்போது திருவண்ணாமலையில் பல முறை நான் சந்தித்து பேசியிருக்கேன். சாதாரணமாக ஆங்கிலத்தில் பேசுவார். என்கிட்ட வந்து நல்லாவே அரட்டை அடிப்பார். அவர் ஒரு தடவை என்னை படார்னு அடித்தார். சாமி அடிக்காதீங்க, வலிக்குது அப்படின்னு. உடனே சொன்னார், உனக்கு வலிக்குதா உன் ஆவிக்கு வலிக்குதான்னார். அந்த மாதிரியெல்லாம் வந்து மகான்களோட பழகினது என்னுடைய பாக்கியம். அப்படி தான் நான் சொல்ல முடியும். விதி இருக்கிறவங்க தான் வந்து அதை அடைய முடியும். அது விதி இல்லாதவங்க இதை நம்ப மாட்டாங்க, மறுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை போகிற போக்கில் தான் போகும், அழிவுகள் அப்படின்றதெல்லாம் யதார்த்தம் தான். சித்தர்கள் அவங்களுடைய பணியில் தான் இருப்பாங்க அப்படின்னா அப்போ சித்தர்களுடைய ரோல் என்ன இந்த உலகத்தில்? சித்தர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் சித்தர்களை தேடி போகிறீங்க? உங்களுடைய ரோல் என்ன? உங்களுக்கு வந்து பிறவி கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, இல்லறம் கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய கடமைகள் என்ன? வயதான பெற்றோர்களை பராமரித்து, மனைவி குழந்தைகளை பராமரித்து, அவங்கள படிக்க வச்சு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தந்து, எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு மன வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. வயதான காலத்தில் உங்களை பராமரிக்க வேண்டியது உங்கள் குழந்தைகளுடைய கடமை. நீங்கள் ஏன் அனாவசியமாக ஆன்மீகம் அது இதுன்னு சொல்லி அலையிறீங்க? உங்களுடைய கடமையை நீங்கள் தவறுறீங்க. இந்த யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புத்தகங்களை படிச்சுட்டு எல்லாருமே வந்து ஆன்மீகம், ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் கிளாஸுக்கு போகிறவங்க கூட எனக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டுன்றாங்க. ஆன்மீகம் என்பது முற்றும் துறத்தல். உங்களால் திறந்து போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே பைண்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. முற்றம் துறக்கிறதுக்குன்னு சில ஆத்மாக்கள் பிறவிக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா கல்யாண பேச்சு எடுத்தாவே ஓடிடுவாங்க, வேண்டான்னுவாங்க. அவங்களுக்கு பெண்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் இருக்காங்க பல பேர். அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஆன்மீக வாழ்க்கைக்காகவே படைக்கப்பட்டது. அது யாருக்கு எந்த இது கொடுக்கப்பட்டதோ அதை செவ்வனே நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய கடமை. நீங்கள் எதுக்கு அனாவசியமாக சித்தர்களை தேடுறீங்க? இல்லை, இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, சித்தர்கள் நம்மளை விட மிகப்பெரியவர்கள், அவங்களால நமக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும், நமக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும் போது இந்த உலக நியதியை மாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது அந்த கேள்வி வருது. உங்களுடைய கர்மாவை யாருமே இறைவன் கூட மாற்றுவது இல்லை. அதாவது ஒரு சிவயோகி என்கிட்ட சொன்னார், சாமி கும்பிட்றதுலாம் இல்லை என்ன பிரயோஜனங்கன்னு நான் கேட்டேன்.
வழிப்பிரயாணம் செய்பவன் ஆலமரத்தடியில் உண்டு இளைப்பாரி செல்வதை போன்றது பக்தி அப்படின்னார். அதாவது அவர் காலகட்டத்தில் நடந்து போனாங்க, கட்டு சோறு கட்டிக்கிட்டு போனாங்க. நடந்து போகிறவன் வெயிலில் போய் உச்சி வேளையில் ஒரு ஆலமரத்தடியில் தங்கி அந்த கட்டு சோறை சாப்பிட்டுட்டு அதையே தலைக்கு வச்சுக்கிட்டு அங்கேயே தூங்குறான். தூங்கின பிறகு பக்கத்தில் இருக்கிற ஓடையிலையோ வாய்க்கால்லையோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நடந்து போகிறான். அதே மாதிரி நீங்கள் இறைவனை வந்து வணங்க கோயிலுக்கு சென்று பக்தி செலுத்த உங்களுடைய கர்மாவை நீங்கள் தான் சுமக்கணும். அதாவது வழிப்பிரயாணத்து மீதி பிரயாணத்தை அந்த வழிப்போக்கன் தான் நடக்கணும், வேறு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய கர்மாவை நீங்கள் தான் சுமக்கணும். அதற்கான ஒரு மனோபலத்தை கொடுப்பது, அதனுடைய பாரத்தை குறைப்பது தான் பக்தி அப்படின்னார். நீங்கள் வந்து குறுக்கு வழியில் வழி தேடுறீங்க. என்னால் முடியல, என் சித்தரை பார்த்தா ஏதாவது கடன் நிவாரணம் ஆகுமா, என் குடும்ப பிரச்சனை தீருமா அப்படின்னு நீங்கள் குறுக்கு வழி வியாபார நோக்கத்துக்காக தான் நீங்கள் போகிறீங்க ஆன்மீகத்துக்கு. இதுதான் காரணம். அதனால தான் உங்கள் எண்ண அலைகள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை கண்டு ஓடுறாங்க சித்தர்கள். இப்போ இந்த நீங்கள் ஆராய்ச்சி செஞ்ச வரைக்கும் இந்த 2020 இவ்வளவு காலம் நம்ம சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் ஓயுமா, இல்லை இதுக்கப்புறம் இது தொடருமா? அதாவது இந்த 19ஆம் நூற்றாண்டுலேயே வந்து இன்ஃப்ளூயன்ஸான்னு வந்தது. அப்பவும் இதே மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் வந்து குவாரண்டைனில் இருந்திருக்காங்க. உலகம் பூரா 2/3 மக்கள் மடிஞ்சிருக்காங்க. இதே மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. 1900 உலகப்போர் முதல் உலகப்போர் சமயத்தில் அதே மாதிரி வந்திருக்குது. மீண்டும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், அவ்வளோதான், மீண்டும் வருது. இதுக்கு எப்போ ஒரு முற்றுப்புள்ளி? டிசம்பர் வரலும் போகும், படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இப்போ நம்ம 2020 சந்தித்த நிறைய பிரச்சனைகள் போல் 2021 இருக்குமா, இல்லை அதில் எப்படி இருக்க வாய்ப்பு? நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? நானும் வாழணும் இல்லையா சார்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதாவது இன்றைய நிலைமையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நீங்கள் செம்மையாக வாழ்ந்தால் நாளை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏன் நாளன்னைக்கு பார்க்குறீங்க? இல்லை, வியாபாரி நீங்கள், வாழ்க்கைன்ற வியாபாரத்தில் நீங்கள் போகிறீங்க. இன்றைய வியாபாரத்தை நல்லபடியாக கவனிங்க, நாளைக்கு உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். இல்லை, இப்போ என்னென்னா 2020 இந்த ஒரு பிரச்சனைனால நிறைய வந்து பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை உலகத்துக்கே, உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே. அதனால தான் அந்த கேள்வி, 2021 உலகம் சுபிட்சமாக இருக்க வாய்ப்பு உண்டா? இது வந்து சுபிட்சமாக இருக்கும், படிப்படியாக வளரும். இந்தியான்றது நல்ல ஒரு வல்லரசாக கூடிய சீக்கிரம் மாறும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக நிறைய பதில் சொல்லியிருந்தீங்க. எங்களுடைய பிகைன் உட் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்து. வணக்கம். Ashok Nandavaram, Madavaram, Ini Metrovaram. CMDA plot starts at ₹7 lakhs. Super Saravana Stores in Super Diwali offer, your shopping destination for all.